முன்னொரு காலத்தில் இந்த ஏரி எல்லா மீன்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடமா இருந்தது. ஆனால் சூழ்நிலை மாறுச்சு. இப்போ அந்த ஏரியில் இருக்கிற எல்லா மீனும் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த ஏரியில் இருந்த தண்ணி மெதுவாக வத்திக்கிட்டே போனது தான் காரணம். அதுக்கு பாதுகாப்பு கம்மியாச்சு. மனிதர்கள்லாம் தூண்டில் போட வந்துட்டாங்க. அந்த ஏரியில் நூற்றுக்கணக்கான மீன்கள் வாழ்ந்துட்டு வந்தது. அதில் ஒரு மீன் பேர் மின்னு. அந்த மின்னும் எப்போவுமே துரு துரு துருன்னு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் அந்த மின்னும் அவங்க அம்மாட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, நமக்கு ஏன் இப்படி நிலைமை? நம்ம ஏன் இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க அம்மா, அது இல்லைடா சொல்லும், நம்ம ஏரியில் தண்ணி குறைஞ்சி போச்சுல்ல, அதுதான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அம்மா, நம்ம ஏரியில் ஏன் தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னு அந்த மின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க அம்மா, பல நாட்களாக மழை பெய்யல, அதாண்டா போட்டோ அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஏம்மா மழை பெய்யலை அப்படின்னு மின்னு கேட்டுச்சு. அதுவா, உயிரினங்கள் மழையை மதிக்கலல்ல, இருக்கிற தண்ணீரை பாதுகாக்கல, சேமித்து வைக்கலல்ல, அதுதான் இயற்கைக்கே கோவம் வந்து மழை பெய்யவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுச்சு. அப்படி மழையே பெய்யலைன்னா என்னம்மா ஆகும் அப்படின்னு மீனு கேட்டுச்சு. அப்படி மட்டும் நடந்தா நம்ம எல்லாரும் உயிரோடவே இருக்க முடியாதுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுச்சு. இப்போ நம்ம என்னம்மா செய்ய போகிறோம் அப்படின்னு மீனு கேட்க, வேறு என்ன செய்ய முடியும் நம்மளால்? நம்ம ஏரியிலேயே ஆழமான பகுதியில் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஏரியில் இருக்கிற தண்ணி மறுபடியும் வத்த ஆரம்பிச்சிச்சு. மின்னும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இந்த தடவை. அம்மா கிட்ட போய், அம்மா நம்மெல்லாம் இறந்துருவோமா அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்டுச்சு. அதுக்கு அவங்க அம்மா, அப்படிலாம் நடக்காதுமா, ஒன்றும் நீ வருத்தப்படாத, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு மின்னு கேட்டுச்சு. இருக்குடா சொல்லும், வா நம்ம போய் ஊர் தலைவர்கிட்ட போய் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு மின்னுவையும் கூட்டிகிட்டு அவங்க இருக்கிற அந்த ஏரியிலே இருக்கிற ஊர் தலைவர்கிட்ட பேச போனாங்க. ஐயா, நம்ம ஏரி நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? வேறு இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டாங்க கூட்டத்தில் ஒரு மீன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, மக்களே, இது பாதுகாப்பான இடம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுவும் இதே மாதிரி இருந்தால் நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கேருந்து பயணம் பண்ணி போகிறதுலையேவும் எல்லாரும் சோர்வடைஞ்சிருவோம். அதுலேயே எல்லாரும் பேரும் இறக்கறக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி ஒரு முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் அப்படின்னு அந்த தலைவர் சொன்னார். ஐயா, அப்போ இதுக்கு வழியே இல்லையா? அப்போ இதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம மின்னு கூட கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்குது. கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த இயற்கையே நம்ம கேள்வி கேட்க வேண்டியதுதான். எனக்கு எப்போ தான் நீ மழையை கொடுப்ப அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்குவோம். கண்டிப்பாக ஒரு நாள் மழை பெய்யும், நம்ம கஷ்டமெல்லாம் தீரும், நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் மீன் சொல்லுச்சு. மேலும் என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம எல்லாரும் இப்போ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்கேயே நம்ம ஏரிக்குள்ளேயே ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கான்னு தேடுவோம். அந்த இடத்துல போய் பதுங்கி இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் மழை பெய்யும். இதைத்தான் அன்னைக்கே வள்ளுவர் சொன்னாரு, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஐயா, அப்போ மின்னு கேட்குது, அதுக்கு என்னங்கய்யா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு கேட்குது. மழை இல்லாமல் உலகத்தில் எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. மழை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களோட வாழ்க்கைக்கும் அடிப்படை. மழை அமிர்தம் போன்றது. மழை பெய்வதால் தான் இந்த உலகமே இயங்குது. அதனால்தான் மழையை அமிர்தம்னு மதிக்கணும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னார் தலைவரே. இப்படி தலைவர் மீன் சொல்லி முடிக்க அனைத்து மீன்களும் ஒரே மாதிரி எல்லாமே வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. உடனே கருமேகங்கள் வானத்தில் திரண்டது. மின்னல் மின்னியது. சில நொடிகளில் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஏரி மெதுவாக நிறைய ஆரம்பிச்சது. மீன்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் நீந்தி விளையாடியது. மின்னும் அம்மாட்ட கேட்டுச்சு, அம்மா அம்மா, நம்ம வாழ்க்கையை காப்பாற்றியது யாரு அப்படின்னு. இது என்னடா கேள்வி? மழை தாண்டா ராசா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுச்சு. கதை 2. ஒரு பெரிய நகரத்தில் ராஜாராம்ங்கிற பேரில் ஒரு உணவு தானிய வியாபாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மிகவும் பேராசைக்காரர். அந்த ஆண்டு மழையே இல்லாததால் கடும் வறட்சி நிலவுது. ராஜாராம் தன்னிடம் இருந்த பழைய தானியங்கள் அனைத்தையும் பதுக்கி வைத்து மிக அதிக விலைக்கு விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். மக்கள் பசியாக வாடும்போது அவர் மட்டும் தான் பணப்பெட்டியை பார்த்து சிரிக்கிறாரு. மழை பெய்யலைன்னா என்ன,
எனக்கு என்னிடம் இருக்கும் பணத்தை வச்சு நான் வெளிநாடுல இருந்து கூட உணவை வரவழைப்பேன் அப்படின்னு கர்வமாக பேசுகிறாரு. வறட்சி இன்னும் மோசமாகுது. ராஜாராம் எதிர்பார்த்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து கூட கப்பல் எதுவும் வரலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் கடல் மட்டம் குறைஞ்சு போக்குவரத்தே பாதிப்பாகுது. இப்போது ராஜாராம் வீட்டில் விலை உயர்ந்த உணவுகளும் வெளிநாட்டு பழங்களும் இருக்குது. ஆனால் அவற்றை சமைக்கவோ கழுவவோ ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. அவர்கிட்ட இருக்கும் தங்க காசுகளை போட்டு அவரால் ஒரு பருப்பு கூட வேக வைக்க முடியாது. ராஜாராம் வீட்டில் இருக்கிற ராஜாராமோட ஒரே பையன் பசியாலும் தாகத்தாலும் மயக்கமடைகிறான். அவனுக்கு உணவு கொடுக்க ராஜாராமுக்கு முடியலை. ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரரான அவர் ஒரு வாளி தண்ணீருக்காக ஒரு கட்டு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு வீதி வீதியாக அலைகிறாரு. தூரத்தில் ஒரே ஒரு ஏழை விவசாயி கண்ணுக்கு தட்ட போகிறாரு. அவரோட வீட்டு முன்னாடி உட்காந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பானை தண்ணீரை வச்சுக்கிட்டு காஞ்சு போன நிலத்துல இருக்கிற ஒரே ஒரு செடியை எப்படி காப்பாற்றலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போகிறாரு ராஜாராம். ஓடி போய் இந்த கட்டு பணத்தை நீ எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு பானை தண்ணி மட்டும் கொடு, என் மகன் மயக்கம் அடிஞ்சு கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அந்த விவசாயி சொல்கிறாரு, ஐயா உங்கள் காகித பணம் எனக்கு எதுக்கு? அதை வச்சுக்கிட்டு இந்தா காஞ்சு கிடக்கே என் நிலம், இதை சரி பண்ண முடியுமா? இல்லை இந்த செடி செத்துக்கிட்டு இருக்கே இதை சரி பண்ண முடியுமா? இல்லை எங்களுக்கு அடுத்த வேளை உணவுக்கு தான் அது ஆகுமா? உங்கள் காகித பணம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும். இந்தாங்க, ஏதோ பையன் ரொம்ப முடியலன்னு சொல்கிறீங்க, இந்தாங்க இதை வச்சு அந்த பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதையும் சொல்கிறாரு, ஐயா உங்கள் பணம் வெறும் காகிதம்தான், ஆனால் இந்த தண்ணி உயிர். மழை பெஞ்சாதான் என் நிலத்துல உணவு விளைவிக்க முடியும், அப்புறம் உங்களுக்கும் கொடுக்க முடியும். மழை பெய்யலைன்னா உங்கள் பணத்தை நீங்களே தின்ன முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ராஜாராம சுருக்குன்னு குத்துன மாதிரி இருக்கு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, இதைத்தான் வள்ளுவரையா அன்னைக்கே சொன்னாரே, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழைன்னு அப்படின்னு சொல்கிறாரு. உண்பவருக்கே உணவை விளைவிக்கிறதும் கொடுப்பதும் மழை தான், அந்த உண்பவருக்கே உணவாக தண்ணீராக இருப்பதும் மழைதான்னு அன்னைக்கே சொன்னாரே. மழை இல்லைன்னா பணம் வெறும் குப்பை தான் அப்படிங்கிறத ராஜாராம் உணர்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட கர்வத்தை விட்டுட்டு அந்த ஏழை விவசாயிக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. அன்னைக்கே அப்போதே என்ன சொல்கிறாருன்னா, நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை இங்கே இருக்கிற நிலத்தில் இருக்கிற ஏரி குளம் இதெல்லாம் தூர் வாடுறதுக்கு நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு உறுதியேற்கிறாரு. இவர் சொல்லி முடிச்ச அடுத்த கணமே மேலிருந்து முத்து முத்தா மழை துளிகள் விழுகுது. மழை பெரிய மழையாக பெய்ய தொடங்குது. அப்போ ராஜாராம அந்த மழை துளியை கையில் ஏந்துறாரு. கையில் ஏந்தி இதுதான் உண்மையான செல்வம், இதுதான் அமிர்தம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. நாம கற்றுக்க வேண்டியதும் இந்த பாடம்தான். பணம் வயிற்ற நிரப்பாது, மழை தான் நமக்கு சோறு போடும்.